ஸோ ரோமன் ரெயின்ஸோட சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன்லேருந்து ஸோ நாளைக்கு நடக்க போகிற ராலேருந்து ஏ டு இசட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ராவில் என்ன நடக்க போகுது, ஸோ அதோட கிளாசிக் மூமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ். ஸோ மொத்த அப்டேட்ஸும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவிலேருந்து ஸோ நாளைக்கு நடக்க போகிற ராவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ராவோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் நைட் வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷோ கிக் ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க டாமினிக் மிஸ்டீரியோக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஷோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் நம்ம ராவை பார்க்க முன்னாடி ஸோ என்ன அரியலா நடத்துகிறாங்க கேட்டிங்கன்னா, ஸோ ரைட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சென்டரில் தான் நடத்துகிறாங்க. ஸோ டேட்டான்ற ஒரு இடத்துல உள்ள அந்த யூனிவர்சிட்டி சென்டரில் தான் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி மொத்த டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் WWE 7,900 டிக்கெட்ஸ் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 7,800 டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சோல்ட் அவுட் ஆகிற நிலைமையில தான் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து WWE லாஸ்ட் இயர் வந்து அந்த அக்டோபருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட் நடத்தியிருந்தாங்க. அப்போ அவங்க நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா 9,200 டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து மேஜர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனான டாமின் பீஸ் பார்த்திங்கன்னா வரப்போகிறாரு. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய லிவ் மார்கன் வரப்போகிறாங்க. மெயின் ஈவெண்ட் ஜே ஓசோ, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சாட் கேபிள், குந்தர், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம மணி இந்த பேங்க் அப்புறமா வந்து செத் ராலின்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. பட் என்ன நடக்குதுன்றது தெரியல. பட் நம்ம வந்து குந்தரோட ஃபேஸ் ஆஃப் பார்க்கலான்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ரைட்டு, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேட்ச் கார்டுக்குள்ளோமா இல்லாமல் ஸோ மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய குந்தர் வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய டாமின் பீஸை ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷேமஸ் வர்சஸ் நம்மளுடைய பிரான்சன் ரீட்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷோ கிக் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு. அவர் வந்து ஆடம் பியர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஐசி சாம்பியன் நம்மளுடைய சமி ஜெயின் அவருடைய டைட்டில் ஈலியா டிராகனை கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து WWE தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நைட் அப்டேட் பண்ணுறதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணிடுவேன். அதில் உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது ஓரியன்ட் நம்ம வந்து அப்டேட்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து மெக்சிகோ சிட்டியில் வந்து ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. ஸோ ஏன் அந்த லைவ் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட அந்த லைவ் ஈவெண்ட்டில் 15,000க்கும் ப்ளஸ் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்கன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் அந்த லைவ் ஈவெண்ட் வந்து மெக்சிகோவில் உள்ள ஒரு அரினாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஒரு அரினா, எல்லாமே அரினாவில் தான் நடத்துவாங்க, சாரி லைட்டாக ரோலிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் அந்த மெக்சிகோ நடந்த அரினாவில் வந்து 15,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க சொல்லணும். ஸோ நம்ம வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேலி வர்சஸ் நம்மளுடைய பியாங்கா பெலருக்கான விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து டிஃபனி ஸ்டாட்டன் வந்து கேஷ் இன் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பியாங்கா பெலர் அதை தடுத்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மணி இந்த பேங்கை வச்சு நல்லாவே WWE ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சிஎம் பங்க் ட்ரூ மேக்கின்டர் ஃபியூடுக்காக அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஐசி டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆயிருக்கு. ஸோ சமிசேன் அவருடைய டைட்டில் சாட் கேபிள் கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ லிவ் மார்கன் அவங்களுடைய டைட்டில் சேனா பெஸ்டர் கூட டிஃபன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் LW ரெப்ரசென்ட் பண்ண டிராகன் லீ ரே மிஸ்டீரியோ வர்சஸ் காலிட்டோ டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு டாக்டி மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து ஃபேஸ் டீமான டிராகன் லீ ரே மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து விமன் அது என்னது WWE வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ டாமின் பீஸ் அவரோட டைட்டில் ஜே ஊசோ கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட ஸ்டெஃப்னி வால்கர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்றதை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா NJPWலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லர்ன்ற கூட தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்ரிங் டெபியூட் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து கொடுத்துருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக வந்து மெயின் ராஸ்டர்லேயே கொடுத்த மாதிரி தெரியுது. பட் என்னன்றதை நம்ம பொறுமையாக பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க மெயின் ராஸ்டரில் கொடுக்குறாங்களா இல்லை வந்து அவங்க வந்து அப்கமிங் வந்து NXTக்கே போகலாமான்றதை வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஜேட் கார்கில் வர்சஸ் நம்மளுடைய ஈஸ்லா டவுனுக்கு மேட்ச் நடந்திருக்கு. இதில் ஜேட் கார்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட் லைன் வர்சஸ் நம்மளுடைய ஃபேஸ் டீமான ஆண்ட்ராடே எல்என்ஏ ராண்டியோட்டனுக்கான மேட்சும் நடந்திருக்கு. இதில் வந்து நம்மளோட பிளட் லைன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஈவெண்ட் வந்து ஐகோயிட் மேட்ச் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து கோடி ரோட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபார் கூட பார்த்திங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஐகோயிட் மேட்சாக நடந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவோட யூடியூப் லிங்க் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ண பார்க்குறேன். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட்ச்லாம் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ 15,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வீக்லி ஷோவே இப்போ நம்ம டிக்கெட் செல்லிங்லாம் பார்த்தோம்னா 9,000 8,000ன்ற மாதிரி. ஸோ லைவ் ஈவெண்ட்டாக 15,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ ஆடியன்ஸ் நல்லா கிரேசியாகவே போயிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பூகர் டி பற்றி தான். ஸோ பூகர் டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் அவருடைய இன்ரிங் ரிட்டர்ன் பற்றி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்து இந்த ரிங்குக்கு ரிட்டர்ன் வருவேன்றதை சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரியாலிட்டியாக பார்த்தோம்னா எந்த இடம்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அது சவுதி அரேபியா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதா வேணால் இருக்கலாம், சவுதியாக கூட இருக்கலாம்ன்றதை வந்து ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபபிளி அவருடைய மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து சவுதியில் இருக்கலாம்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சவுதியில் அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் நடக்கும்போது ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிளில் ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து பிரான் ஸ்ட்ரோமன் கூட வின் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பூகர் டியை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனி வச்சுருந்தாரு. ஸோ அந்த கம்பெனிலேருந்து தான் நம்ம ஜேக்கபாட் கூட வந்திருப்பார். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் நம்ம பூகர் டியை வந்து இன்ட்ரிங் ரிட்டனில் பார்க்குறதுமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் இறந்துட்டு WWE பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் மீட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஃபேன் சொல்கிறத விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ஷேர் பண்ணியிருக்காரு. யூஸ்வலி நம்ம ப்ராக் லெஸ்னர் நல்லா மசில் மாஸாக பார்க்குறத விட இது கொஞ்சம் ஷார்ட்டான மாதிரி இருக்காரு ப்ராக் லெஸ்னர். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இப்போயே தலைவனுக்கு 47 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எத்தனை வருஷம் பண்ணுவாருன்றது தெரில. ஸோ ப்ராபபிளி அவருடைய கடைசி ரெஸ்ல்மேனியா 25ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜான் சீனா போகிறாரு, ப்ராக் லெஸ்னர் இல்லை, ரோமன் இல்லை. ஸோ ரோமன் ரிட்டர்ன் ரிலேட்டட் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு NXT ஸ்டார் கூட பார்த்திங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முன்னாடி வந்து பிரான் பிரேக்கரும் கோராஜேடும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதையும் உங்களுக்கு நான் நிறையவே மென்ஷன் பண்ணேன். இப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய NXT ஸ்டாரான நம்மளுடைய ஈஸி டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இமோஜி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபபிளி இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் நியூஸஸ் ஆயிரம் தான் சொல்லுவானுங்க. பட் இருந்தாலும் நம்ம அதில் தலையிட வேணாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணுமேன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மெயின் அப்டேட்ஸ்குள்ள போகலாம். ஸோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிளோட ரிட்டன் எப்போ, ஸோ ப்ராபபிளி அவருடைய ரிட்டன் எப்போ இருக்கும். ஸோ அதை பற்றி தான் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கேசியாக போய் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் PW வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் PW என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ WWE SummerSlam முன்னாடியே வந்து ஒரு 3 வீக்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸ் அப்பியரன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. இப்போ வரைக்கும் அந்த பிளான் எல்லாமே வந்து WWE சைட்லேருந்து கேன்சல் பண்ணி ஸோ ப்ராபப்ளி அவருடைய ரிட்டர்ன் வந்து SummerSlamல இருக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய PW பற்றின ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ PW பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதான். ஸோ ட்ரஸ்டடான சோர்ஸாக தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அவங்க வந்து ட்ரஸ்டடாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி வந்து நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் SummerSlamல இருக்கும்ன்றத ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி SummerSlam நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஈகர்னஸோட பார்க்கப்பட்ட நிலை. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நான் ஒரு வீடியோலேயே ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கும் மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் அதில் ரிட்டர்ன் ஆகலாம்ன்றது மேட்ச்சுக்கு நடுவில் மேட்ச்சுக்கு அப்புறமாவும் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராபப்ளி அது நடக்குதான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்துன்னே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. எல்லா வீடியோலாம் போகிறேன்னு தான்டா சொல்கிறேன், பட் போட மாட்டேங்கிறியன்ற மாதிரி. பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ என்னோட ஆடியன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ்.